திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை பல மாதங்கள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததால் அந்த பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் செங்கோட்டுவன். திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளி ஊராட்சியில் இருக்கிற மாடப்பள்ளி ஆதிதிராவிடர் காலனியில் சுமார் 9 லட்சம் மதிப்பீட்டிலான பகுதி நேர நியாய விலைக் கடையை கட்டியிருக்காங்க. அந்த பகுதி நேர நியாய விலைக் கடையை பல மாதங்களாக திறக்காமல் தள்ளி போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக இந்த பகுதியில் நிறைய பொதுமக்கள் இங்கிருந்து பல கிலோமீட்டர் சென்று ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு அவலநிலை இருக்குது. தொடர்ந்து பல மாதங்களாக கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கிற இந்த நியாய விலைக் கடைகளை தமிழக அரசும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக திறந்து இந்த பகுதியுடைய மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்களா என்பது குறித்து இந்த பகுதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது குறித்து இந்த பகுதியை சார்ந்தவரும் சமூக ஆர்வலருமான ராதாகிருஷ்ணன் நம்மகிட்ட இருக்காரு. அவர்கிட்ட இது குறித்து இது சம்பந்தமான தகவல்களை இப்போ கேட்டு பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த பகுதி நேர நியாய விலைக் கடைகள் கட்டி எவ்வளோ நாள் ஆகுது, ஏன் பயன்பாட்டுக்கு வரல, இது குறித்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்டும் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் இது குறித்து தகவல் சொன்னீங்களா? அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கண்டிப்பாக இப்போ என்ன அப்படின்னு சொன்னாங்களா, இது 21-22 இந்த 9 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களா, இப்போ 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு 15க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இங்கே இருக்குது. இப்போது மாடப்பள்ளி தான் போய் அரிசியெல்லாம் வாங்குவாங்க. அது போனோம் அப்படின்னா என்னென்னா ஒரு நாள் முழுவதுமே அங்கே நேரத்தை செலவிடுறாங்க. அதனால் பொதுவாக கூலி வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதை கருத்தில் கொண்டு தான் மாடப்பள்ளி காலனியில் என்ன அப்படின்னு சொன்னாங்களா, ஒரு பகுதி நேர நியாய விலைக் கடை திறந்தாங்க. ஆனால் திறந்து பயன்பாட்டுக்கு வரல. 9 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நியாய விலைக் கடை இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களா, இங்கேருந்து பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, இல்லை பெண்கள் போவாங்க. இப்போ வெயில் காலம், அளவுக்கு அதிகமான வெயில் காலமாக இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு சொன்னாங்களா, கூடுதலான ஒரு நெருக்கடி ஏற்படுது. இப்போ இந்த பயன்பாட்டு கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இதை கொஞ்சம் இது பண்ணலாம். இந்த பகுதியில் அரசின் மூலம் 9 லட்ச ரூபாய் செலவினால இந்த நியாய விலைக் கடைகளை திறந்தால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. மேலும் பல கிலோமீட்டர் சென்று ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அவலநிலை போக்கப்படும் என்பது இந்த பகுதி மக்களின் பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி நேர ரேஷன் கடையை திறக்க ஆவணம் செய்வார்களா என்பதே இந்த பகுதி மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இங்கே காணப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.